வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் தமிழ். கார் பர்ச்சேஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சில தேவைகளுக்காகவும் சில பர்பஸஸ்க்காகவும் தான் இருக்குது. இந்த பர்பஸஸும் தேவையும் பேஸ் பண்ணி தான் செக்மெண்ட்ஸே உருவாகுது. செடான்ஸு, எஸ்யூவிஸு, கிராஸ் ஓவர்ஸு அப்படிங்கிற மாதிரி செக்மெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறதே மக்களுக்கு இருக்கிற அந்த கார் பர்ச்சேசிங்கான தேவைகள் தான். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேவையான எவ்ரிடே அசில் பஸ்ஸில், எவ்ரிடே சிட்டி டிரைவிங்கில், டிராஃபிக்கில் ஈஸி டு டிரைவா, ஈஸி டு மேன்யூவரா, ஒரு டூ வீலர் ஓட்டுற அளவுக்கு சிம்பிளாக ஈஸியான ஒரு கார் வேணும், அதுவும் எலக்ட்ரிக் காராக வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒன்று இருக்குது. இதை எம்ஜி தரப்புலேருந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டியான ஒரு ஸ்மார்ட்டான கார் எம்ஜி தரப்புலேருந்து இதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் எம்ஜியோட காமெட் இவி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொப்போஷனு, ஒரு சின்ன ஃபுட் பிரிண்டில், ஒரு காம்பேக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில், ஒரு டால் பாய் டிசைனில் பர்பஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஜி இந்த காருக்கு அவங்க வச்சுருக்க பேர் என்னென்னா த நோ நான்சென்ஸ் கார். நோ நான்சென்ஸ்னா இது ஒரு பர்பஸ் பில்ட்டான ஒரு பர்பஸை சால்வ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுற ஒரு சொல்யூஷனாக இது எம்ஜி பார்க்குறாங்க. ஸோ அர்பன் மொபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன், ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வான்ஸ்டு டூலாக இருக்கும். எவ்ரிடே கம்யூட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபைங்கான கம்யூட்டர் காராக இந்த காமெட் டிவி இருக்கும் அப்படின்றத எம்ஜி தரப்புலன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த காமெட் டிவியில் என்ன இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது நோ நான்சென்ஸ் கார் டேகை ஜஸ்டிஃபை பண்ணுதா, ப்ராக்டிக்கலாக இருக்கா, எல்லாருக்குமான காராக இருக்குமா, எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். காமெட் டிவியோட ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர்ஸ், டிரைவ் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு தி வீடியோ. ஸோ இன்னொரு ஒரு கைண்ட் அண்ட் ரெக்வெஸ்ட் எங்களோட சேனல் தரப்புலேருந்து, வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உண்மையிலே எங்களோட எனர்ஜி ட்ரிங்க் நீங்கள் தான். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன சின்ன இன்புட்ஸ் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம், இன்னும் நிறையா கண்டென்ட் பண்ணுறதுக்கு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ மறக்காமல் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. ஸோ ஒரு கார் பர்ச்சேஸில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது காரோட லுக்ஸ். அப்படி இருக்கிறப்போ இந்த காமெட் ரொம்பவுமே ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு அன்கன்வென்ஷனல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாக நம்ம ரோட்ஸில் பார்க்காத ஒரு டிசைனாக ஒரு இம்போர்ட்டட் காரோட லுக்கில் இருக்குது. இந்த காம்பேக்டான காரில் இருக்கிற ஒரு முக்கியமான யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே என்னன்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு சின்ன ஃபுட் பிரிண்ட்டில் ஃபீச்சர்ஸை எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து அர்பன் மொபிலிட்டியை இன்னமும் ஈஸ் பண்ணணும், இன்னமுமே ஒரு கம்ஃபர்டபுளான விஷயமா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஜி தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜென்யூனான எஃபர்ட்டாக நான் இந்த காரை நான் பார்க்குறேன். ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியரை இப்போ நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்தோன்னே நமக்கு தெரிகிற ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, பார்த்தோன்னே ஒரு கூல் லுக்கிங்காக, குவர்க்கியாக, ஒரு ஸ்மார்ட்டாக, ஒரு மாதிரி டோப் லுக்கிங்காக தான் கார் இருக்குது. கண்டிப்பாக சொல்லணும்னா இது ஒரு யூத் ஃப்ரெண்ட்லியாக ஜென் ஜீக்கு இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கிற மக்களுக்கும் நியூலி மேரிடு கப்புள்ஸுக்கும் ரொம்பவுமே அப்ரோச்சபிளான டிசைனாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுத்தோன்னே இனிஷியலாக பார்க்குறதுக்கு ஒரு ப்ராடான ஒரு எல்இடி லைட் பார் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. எம்ஜி லோகோ க்ளோயிங்காக கொடுத்துருக்குறாங்க. காரை நீங்கள் ஆன் பண்ணோன்னே எம்ஜி லோகோ க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. ஹெட்லைட்ஸ் அழகாக ஒரு ட்வின் ப்ரொஜெக்டர் செட்டப் பேரலல் யூனிட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு இந்த ஃபேஸ் ஒரு கூல் லுக்கிங்காக தான் இருக்குது. ஒரு டைனியான ஏர் டேமு ஃபாலோட் பை இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஃப்ரண்டோட பானட் ரொம்பவுமே சின்னது, ரொம்பவுமே காம்பேக்ட் அப்படிங்கிறனால இந்த ஜட்ஜ்மெண்ட் ஓட்டுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவ் ரிவ்யூ அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மூவிங் ஆன் டு த சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த கார் அப்படியே போனோம்னா நீட்டாக இந்த எல்இடி லைட் பார்லேருந்து ஒரு குரோம் எக்ஸ்டெண்ட் ஆகி சைட் மிரர்ஸோட வருது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த காமெட் ஒரு டாப் அண்ட் வேரியன்ட், அதனால ஒரு டியூவல் டோன் ட்ரீட்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த கிரீன் அண்ட் பிளாக் இந்த கலரே இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல மட்டும்தான் வருது. ஸோ நீட்டாக ரூஃபில் லைன்ஸ் நீட்டாக மர்ஜ் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு ஸ்கொயரிஷாக பின்னாடி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 12 இன்ச்சஸ்க்கான வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் சின்னது தான், பட் ஸ்டில் தென் இந்த காரோட பர்பஸ்க்கு அது இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு மேசிவான டோர், இந்த சைட் ப்ரொஃபைலே இது ஒரு 3 டோர் செட்டப் இல்லைங்களா. 2 டோர்ஸ் ஒரு பூட்டை தான் 3 டோர் செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல மேசிவான ஒரு என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு டோராக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஹேட்ச்பேக்லையுமே இவ்வளோ பெரிய டோரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் யூஸ்வலாக. ஸோ இந்த டோருக்கு பின்னாடி இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயத்த நம்ம இன்டீரியரில் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணுறப்பயுமே ஒரு சாலிட் கட்டோட க்ளோஸ் ஆகுது. எம்ஜி தரப்புலேருந்து இது பில்ட் டு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பில்ட் வைஸுமே நல்ல ஷீட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
சேஃப்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல அப்படின்ற சொல்றாங்க. அது வந்து டோரை க்ளோஸ் பண்றப்பே அந்த டச் சவுண்ட்ல கிளியரா நமக்கு தெரியுது. ஸோ மூவிங் ஆன் டு த ரியர் ஆங்கிள்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் போலரைசிங்கா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கொயரிஷா பாக்ஸியா முடியுது. முன்னாடி ஹெட்லைட்ல இருந்த அதே லுக்குக்கு ரெமினிசென்ட்டா டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு ஹியூஜான ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் ஒரு எல்இடி லைட் பார் கொடுத்துருக்காங்க. எம்ஜியோட லோகோ இருக்கு, காமெட்டோட பிராண்டிங் இருக்கு, இவி அப்படிங்கிறதுக்கான பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நெட் இன்சைட் அப்படின்னு சொல்றது இந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சரை தான் அப்படி சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம இன்டீரியர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ பார்க்கலாம். இந்த கார் காமெட் இவி இது வந்து ஒரு சப் 3 மீட்டர் அப்படின்னே சொல்லலாம். சப் 4 மீட்டர்ஸ் தான் நம்ம யூஸ்வலா பார்த்துருப்போம். சப் 3 மீட்டர் அப்படின்றது ரொம்பவுமே காம்பாக்டான ஃபுட் பிரிண்ட். நிச்சயமா அந்த அர்பன் மொபிலிட்டிக்கு இதுல ஒரு ஃபேவர் இருக்கு அப்படின்றத பார்த்தோன்னே தெரியுது. ஆனா ஓட்டுறப்ப இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா டிரைவ் ரிவ்யூல கவர் பண்ணலாம். ஸோ இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் நல்லா வைடா ஓப்பன் ஆகுது. இந்த மேசிவான டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குது. சென்ஸ் ஆஃப் ஏரினஸ் வந்து கண்டிப்பா இருக்குது. ஸோ கார் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க இந்த ஒயிட் தீமா இருக்கட்டும், இந்த லைட் கலர்ஸோட யூசேஜா இருக்கட்டும், பிளஸ் உள்ள வந்தோடனே நமக்கு தெரியறது என்னன்னா இந்த காரோட பிக்கஸ்ட் ஐடியாவே இட்ஸ் ஜஸ்ட் பிக் ஆன் த இன்சைட் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ காம்பாக்டா பார்த்தோமோ அந்த கார் உள்ள அவ்வளோக்கு அவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாவே சொல்லுவேன். உள்ள வந்தோடனே வந்துட்டு இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸை இன்னுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி பெரிய பெரிய கிளாஸ் பேனல்ஸ், இந்த குவார்டர் கிளாஸஸ், இந்த பெரிய விண்டோஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஒரு பெரிய கார்ல உட்காந்துருக்கிற ஒரு ஃபீலிங்கை நிச்சயமா கொடுக்குது. நான் சொல்றதை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு தடவை காமெட் டிவியை நீங்க ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், இது ஒரு ப்ராப்பர் பார்ன் எலக்ட்ரிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ல பண்ணுது. இந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆனதே ஃப்ரம் த கிரவுண்ட் அப் இது வந்து எலக்ட்ரிக் காரா பில்ட் ஆயிருக்குது. ஸோ இதுல வந்து இந்த டனல் அப்படின்ற ஒரு விஷயமே இதுல கிடையாது. கீழே ஒரு ப்ராப்பரான ஃப்ளோரிங்கா இருக்குது. காலை நல்லா ரிலாக்ஸ்டா வச்சு உட்காந்துக்க முடியும். நல்லா ஒரு பெரிய மனிதர்கள் கூட இந்த கார்ல வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். காலை வந்துட்டு நல்லா நீட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா ஓட்டலாம். சில சமயம் இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பைக்ல இருந்து திடீர்னு ஸ்கூட்டர் ஓட்டுறப்ப நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல, நல்லா பீஸ்ஃபுல்லா காலை வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ்டா போவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இது ஞாபகப்படுத்துது அப்படின்றத நான் கண்டிப்பாவே சொல்லுவேன். இந்த கார்ல க்ளவ் பாக்ஸ் இல்ல, பட் ஸ்டில் ப்ராக்டிகாலிட்டி மிஸ் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். அழகா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு தாட்ஃபுல்லான விஷயம். நீங்க சப்போஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரிங்கையோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸையோ நீங்க இங்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏசி வந்துட்டு அதை கூலா வச்சுக்கும் அப்படின்றத சொல்லலாம். ரெண்டாவது, ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட்ஸ், எக்கனாமி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடு மாத்துறதுக்கான பட்டன் இங்க கொடுத்துருக்காங்க. கியர் செலக்டருமே வந்துட்டு ஒரு சின்ன நாப் மாதிரி ஃபேஷன்ல கொடுத்துருக்காங்க. விண்டோஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஓவராலாவே இந்த கேபின் வந்துட்டு ஒரு எந்த விதத்திலையும் ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ண மாதிரியோ குட்டி கார் மாதிரியோ தெரியல அப்படின்றத நிச்சயமா சொல்ல முடியும். எலிஃபென்ட் இந்த ரூம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கார்ல உள்ள வந்தோடனே என்னோட மைண்ட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ற 2 விஷயங்கள் என்னன்னா, 2 10.25 இன்ச்சுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இன்ஃபோடெயின்மெண்ட்டும் இந்த செக்மெண்ட்டே நான் கிடையாதுரா அப்படின்னு சொல்ற மாதிரி பக்காவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்லா அட்டென்ஷன் டு டீடைல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிறிஸ்பா வைப்ரண்டான கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பத்தி சொல்லணும்னா, இது வந்து இப்போ என்ன வோல்ட்ஸ்ல இப்போ ரன் ஆயிட்டு இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ பேட்டரியில ரிமைனிங் சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத கிளியரா காட்டுது. மற்ற யூஸ்வலா நம்ம பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஃபீச்சர்ஸும் இருக்குது. அடிஷ்னலா நான் இதுல குறிப்பிடத்தக்க வகையில சொல்லணும் அப்படின்னா, சின்ன ஒரு டீடைல் தான் ஹெட்லைட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஹெட்லைட் ஆன் பண்ணா இந்த கார்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல தெரியுற காமெட்லயும் ஹெட்லைட் ஆன் ஆகுது. ஸோ ரொம்பவுமே நல்லா ப்ராப்பரா பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு அப்படின்றது வந்து இன்ஸ்டன்டேனியஸா என் மைண்ட்ல வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. அடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இந்த 10.25 இன்ச்சுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்ப நைஸ்லி லேட் அவுட்டா இருக்குது. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹேசல் ஃப்ரீயா இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மாதிரியான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வயர்லெஸ்ஸாவே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா இதுல வந்து இசிஎம்மோட சப்போர்ட் இருக்கிறனால ஒரு ஃபுல் சூட் ஆஃப் ஆப்ஸை வந்து நம்ம இதுல ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து நீங்கள் ஆன்போர்டு இன்ஃபோடெயின்மெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு வைட் மெனு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது. ரைட் ஃப்ரம் ப்ளூடூத் காலிங்ல இருந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் லைக் இந்த காரோட ரீஜென்ரேஷன்ஸ் வந்து 3 லெவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அழகா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயே பார்த்துக்க கூடிய வகையில கொடுத்துருக்காங்க. மற்ற ஈவிஸ்ல நான் பார்க்காத எனக்கு ரொம்ப இந்த காமெட்ல பிடிச்சிருக்க ஒரு ஃபீச்சரை நான் சொல்றேன். கார்பன் டை ஆக்சைடு சேவ்டு. எவ்வளோ கார்பன் யூசேஜை வந்து நம்ம சேவ் பண்றோம் அப்படின்றத வந்துட்டு சின்னதா கிராஃபிக்கலா ஒரு ட்ரீ மாதிரி காட்டுறாங்க. சின்னதா ஆரம்பத்துல வந்து ஒரு சீடா தான் இது இருக்கும்.
நீங்கள் ஓட்ட எவ்வளோ CO2 வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க, எமிஷன்ஸை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே ஒரு ட்ரீ மாதிரி வளருது. நைஸ் லிட்டில் கேமிஃபைட் வெர்ஷன் ஆஃப் மேக்கிங் யூ ஃபீல் ஹாப்பி அண்ட் பெட்டர் ஆன் ஓனிங் அண்ட் EV அப்படின்றத நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு EV நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றதுல இந்த ரேஞ்சு, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, யூசேஜ் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு மென்டல் பீஸ் ஒன்று கொடுக்குது. ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த நேச்சருக்கும் ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன ட்ரிம்ஸ், இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாமே தேர் ஆல் வெரி புட் டுகெதர் இன் ப்ராப்பர் பேக்கேஜிங் அப்படின்றத கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஸ்டீரிங் வீலை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நல்ல டாக்டைலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு இது வந்து ஒரு கிளாசிக் ஐபாடை ஞாபகப்படுத்துது. இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஒரு கிளாசிக் ஐபாடை வந்து நல்லாவே ஞாபகப்படுத்துது, ரெமினசென்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லுவேன். ஸோ கிளாசி ஒயிட் பேனல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ்னஸை வந்து இது கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பீக்கிங் அபவுட் த கீ, சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட பார்த்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பார்த்தோன்னா ஒரு ஏர்பாட்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ ரொம்பவுமே கூல் ஃபீச்சராக இருக்குதுங்க. ஸோ எலக்ட்ரானிக்காக நீங்கள் ப்ளூடூத் பேஸ்டு கீயுமே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த காமெட் டிவி வந்து ரிவைஸ் ஆயிருக்கு. ரிவைஸ்டு ஃபீச்சர்ஸில் வந்து ஹேண்ட் பிரேக் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நோட்டிசபிளான விஷயம். ரெண்டாவது ஒரு சின்ன அட்டென்ஷன் டு டீடைல் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் சைடு சீட் பெல்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப பின்னாடியிலேருந்து அந்த சீட் பெல்ட் நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சீட்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டை வந்து ஆர்கனைஸ்டாக பிடிச்சிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த காரை வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான காராக மாற்றுது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது நம்ம ஹூக்ஸில் கேரி பண்ணிக்கிறது, ஏதாவது பேக்ஸ் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றத திரும்பி சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ அந்த டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டோர் பாக்கெட்ஸை இதுக்கு முன்னாடி எந்த ஹேட்ச்பேக்லையாவது நம்ம பார்த்துருக்குறோமா? இந்த டோர் பாக்கெட்ஸில் நீங்கள் பாட்டிலை தாண்டி இன்னும் நிறைய குட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ சீட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னாலுமே இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் இல்லைங்களா? ஜஸ்ட் அந்த கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்குது அப்படின்ற சொல்லுவேன். ஈவன் தோ டிரைவர் சீட்டோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃபீச்சர் இல்லைனாலுமே இது ஒரு ப்ரீசெட்டான ஒரு செட்டிங்கில் தான் இருக்குது. பட் ஸ்டில் சீட்ஸ் வந்து டஸ் த ஜாப் ஜஸ்ட் ரைட் அப்படின்றத எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் சொல்லுவேன். விசிபிலிட்டியில் எந்த குறையுமே இல்லை. சீட்டு ஜென்ரலாகவே ஒரு ஹையான பொசிஷனில் தான் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றத நம்மளால கிளியர் கட்டாகவே சொல்ல முடியும். இந்த காரோட ரியர் சீட்ஸை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். என்னோட லெக் ரூம் வந்து ஜஸ்ட் அபவுட் அடிக்குவேட்டா இருக்கு. ஹெட் ரூம் வந்து டால் பாய் டிசைன்ங்கிறனால பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. சீட் பெல்ட்ஸும் இருக்குது, ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. 2 அடல்ட்ஸு ஒரு ஷார்ட்டான ஒரு சிட்டி ரைடோ ஒரு இன்ட்ரா சிட்டி ரைடோ பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரியர் சீட் வந்து அவங்களுக்கு சூட்டபுளான விஷயமா தான் இருக்கும். ஒரு நியூலி மேரிடோ, ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டோ, இல்லை ஒரு யங்ஸ்டரோ, ஒரு செகண்டரி காராக கன்சிடர் பண்ணுறவங்களோ யார் வாங்கினாங்கனாலுமே இப்போ மேலே சொன்ன எல்லா கேட்டகரிஸுக்கும் கண்டிப்பாக காமெட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காமெட் டிவிக்கு வந்து பூட் ஓப்பனிங்கும் இருக்குது. ஸோ பூட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ஜஸ்ட் அபவுட் நம்மளோட ஒரு கப்புள் ஆஃப் லேப்டாப் பேக்ஸும் சார்ஜரும் ஸ்டோர் பண்ண மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா 50-50 ஸ்பிளிட்ஸ் வந்து இந்த சீட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளாக இந்த நாட்டை நம்ம இழுக்கிறது மூலமாகவே இந்த சீட்ஸை வந்து ஃபோல்டு பண்ணிக்க முடியும். இந்த சீட்ஸை வந்து ஃபோல்டு பண்ணி நீங்கள் இந்த பூட் ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காமெட் டிவி இது வந்து பில்ட் ஆன பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ப்ராப்பர் EV பிளாட்ஃபார்மில் MG மோட்டார்ஸோட பேரண்ட் கம்பெனியான SAIC அவங்க தான் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ என்டையர்லி பார்ன் எலக்ட்ரிக் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதே பிளாட்ஃபார்மில் இன்னொரு காம்பேக்டான ஒரு கார் வந்து 2025 வரப்போகுது அப்படின்றதும் ஒரு வட்டார தகவலாக இருக்குது. இந்த பேட்டரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 17.3 kWh பேட்டரி. கிளைம்டு ரேஞ்ச் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 230 km. பட் ஸ்டில் அகைன் மைலேஜ் மாதிரி தான் ரேஞ்சுன்றதும் ஓட்டுறவங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து மாறுபடும். ரஃப்லி நீங்கள் வந்துட்டு ஒரு 180-190 கிட்ட நீங்கள் ரஃபாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி வந்து பவர் பண்ணக்கூடிய மோட்டார் வந்து பெர்மனன்ட் மேக்னெட் AC சிங்க்ரனஸ் மோட்டார். இது வந்து 42 PS ஆஃப் பவரும் 110 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எப்படி ரியல் ரோட்ல வந்து டிரைவிங்ல டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்றத இப்போ டிரைவ் ரிவ்யூல செக் பண்ணிடலாம். காமெட் டிவியை ஓட்ட ஆரம்பிச்சோடனே இன்ஸ்டன்டேனியஸா ஓட்ட ஆரம்பிச்சோடனே தெரியுற விஷயம் வந்து ஒரு ப்ராப்பரான அட்டென்ஷன் மேக்னெட்டா இருக்குது. ஸோ நம்ம எங்க ஓட்டினாலும் எப்போ ஓட்டினாலும் மக்கள் வந்து நோட் பண்றாங்க.
ஸோ இது என்ன கார் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இது ஒரு மேஜரான ஆஸ்பெக்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து பவர் டெலிவரி. ஸோ பெரிய ஈவி கார்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி பஞ்சி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைங்க. கம்ப்யூட்டருக்கு தேவையான எவ்ரிடே டிராஃபிக் கூட கீப் அப் பண்ணிக்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக இருக்குது. இட் ஹாஸ் த பெர்ஃபார்மன்ஸ் டு ஜஸ்ட் கீப் யூ மூவிங் அரவுண்ட் இந்த ஹெக்டிக்கான டிராஃபிக்கில். எவ்ரிடே ரொட்டீன்ஸு இந்த ஹேசல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே எஃபர்ட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது பர்ஃபார்மன்ஸ்லன்றது கண்டிப்பாக சொல்லுவேன். ரெண்டாவது ஸ்டீரிங். ஸோ ப்ராக்டிக்கல் எவ்ரிடே கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே ஸ்டீரிங் வீல் தான் இல்லைங்களா. ஸ்டீரிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்கும். ஸோ ரொம்பவுமே லைட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஈஸி டு யூஸாக இருக்குது. நிச்சயமாக வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இவ்வளோ பெரிய விண்டோ லைன்ஸ் வந்துட்டு இந்த விசிபிலிட்டி என்ன என்ஹான்ஸ் பண்ணுதுன்னா அந்த ஷார்ட்டான பேனட்டுக்கும் அதுக்கும் நீங்கள் நல்லா ப்ரிடிக்டபுளாக ஓட்டலாம். நல்லா எவ்வளோ டைட்டான டர்ன்ஸாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஜட்ஜாக ஓட்டலாம். இந்த ஹரிசான் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு நியூபியாக ஒருத்தவங்க உள்ளே வராங்கனாலும் சரி, இல்லை மோஸ்ட்லி நிறைய உமன்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்னா ஈஸி டு டிரைவ் காராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஓட்டுறதுல எந்த விதமான ஒரு ஹேசல்ஸும் இல்லாமல் சிம்பிளிஸ்டிக் அப்ரோச்சை எம்ஜி எடுத்திருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லணும். டிரைவிங் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 மோட்ஸ் இருக்குது. ஈகோ ஒன் ஸ்போர்ட் மோட் இருக்குது. த்ராட்டிலோட இன்புட்ஸை வந்து லைட்டாக மேனிப்புலேட் பண்ணுது இந்த மோட்ஸு. ஆனால் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஈகோ மோட்லேயுமே கார் ஸ்லக்கிஷாக ஃபீல் ஆகலை அப்படின்றது நோட்டிசபிளான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது இந்த காரோட ரேஞ்சு 230 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம்ட் ரேஞ்ச் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு எவ்ரிடே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஒரு 180 ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து டிஸ்க் செட்டப்பும் பின்னாடி ட்ரம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அபவுட் அதோட டியூட்டியை வந்து கரெக்டாக பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். இது மெக்கானிக்கல். ப்ரைஸிங்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரைஸ்டாக தான் நான் நினைக்கிறேன். 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. அந்த 3 வேரியன்ட்ஸோட ப்ரைஸிங்குமே வந்துட்டு எனக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ்க்கும் காரோட பில்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிற விஷயத்துக்கும் ஸோ பர்பஸுக்கும் ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன வேரியன்ட்ஸ் என்னென்ன ப்ரைஸிங் அப்படின்றத டிஸ்பிளேல பாருங்கள். ஓவராலாக இந்த டிரைவில் என்னோட இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னா, சிட்டி ஸ்பீட்ஸில் சிட்டிக்குள்ளே ஓட்டுற பர்பஸ்க்கு எவ்ரிடே ரைட்ஸுக்கு நீங்கள் சில சமயம் அந்த ஹெக்டிக்கான ரைட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஒரு 30-40 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சில சினாரியோஸ்க்கு பெஸ்ட் சூட்டடான காராக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம். ஃபைனல் தாட்ஸ் ஆன் காமெட் டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே பர்பஸ் பில்டாக என்ன பர்பஸ்க்காக பில்ட் பண்ணாங்களோ அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைடிங் டைனாமிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டர் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு அர்பன் மொபிலிட்டிக்கான சொல்யூஷனாக தான் இருக்குது. வெல், எம்ஜி சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக ஒரு நோ நான்சென்ஸ் கார் தான். இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பர்பஸஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு எவ்ரிடே கார் வேணும், ஒரு செகண்டரி காராகவும் நான் பார்க்குறேன். இல்லை சப்போஸ் எவ்ரிடே எனக்கு வந்துட்டு ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்குது, எவ்ரிடே நீட் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக காமெட்டை உங்களோட நியரஸ்ட் எம்ஜி டீலர்ஷிப்பில் வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்து பாருங்கள். ஹோப் இந்த காரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ரொம்ப கிளியராகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு நம்புகிறோம். மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அன்டில் தென், டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.